அங்கீகாரமின்றி முடிமாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தற்போது மருத்துவ கவுன்சில் தரப்பில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அண்மையில் தொடர்பாக சில கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையிலும் சென்னையில் இது போன்ற மருத்துவமனைகள் எண்ணிக்கை அதிகரித்து வரக்கூடிய நிலையிலும் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு நேரான செய்தியாளர் வெங்கட், இந்த உத்தரவுக்கான காரணம் என்ன? வணக்கம். சென்னை அண்ணா நகரில் மிஸ்டர் ஹேர் என்ற பெயரில் இயங்கி வந்த சிகை சீரமைப்பு சிகிச்சை மையத்தில் போலி மருத்துவர்கள் முடி மாற்று சிகிச்சைகள் செய்வது தெரிய வந்தது. இதில் 3 கைது செய்யப்பட்டு அந்த சிகிச்சை மையத்திற்கு சீலும் வைக்கப்பட்டது. இது தொடர்பாக தமிழக மருத்துவ கவுன்சில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில் முடி மாற்று அறுவை சிகிச்சை மூலம் மற்றும் சிரம பொலிவுக்கான ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்ட வழிகாட்டுதலை கடந்த 2022ஆம் ஆண்டு தேசிய மருத்துவ ஆணையம் வெளியிட்டது. முடிமாற்று அறுவை சிகிச்சை மற்றும் லேசர் உற்பத்தியிலான தோல் சிகிச்சைகளை தமிழக மருத்துவ கவுன்சில் பதிவு செய்து அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவர்கள் மட்டுமே செய்ய வேண்டும். மருத்துவ நிறுவனங்கள் பதிவு சட்டத்தின் கீழ் உரிமம் பெற்ற மையங்கள்ல மட்டுமே அத்தகைய சிகிச்சைகள் வழங்கப்பட வேண்டும். உரிய பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றுவது கட்டாயம் என கூறப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்னதாக சிகிச்சைக்கு உட்படுத்தப்படும் நபரின் ஒப்புதல் பெறுவது அவசியம். சிகிச்சை தொடர்பான ஆவணங்கள் முறையாக பராமரிக்க வேண்டும் எனவும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மூலம் சிகிச்சை மையங்களுக்கு ஆய்வுக்கு கண்காணிக்கவும் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவ தகுதிகள் இல்லாமல் விதிகளுக்கு புறம்பாக சிகிச்சை அளித்தால் சம்பந்தப்பட்ட மருத்துவ நிறுவனங்கள் மீது மருத்துவர் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பதிவு செய்யப்பட்ட மருத்துவர்கள் சிகிச்சைகள் வழங்கப்படும் போது முறையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி சிகிச்சை வழங்கப்பட வேண்டும் எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. விரிவான தகவலுக்கு நன்றி வெங்கட்.